தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஒரு சிறு கதை, அதுவும் பிள்ளையாரை பற்றிய கதை. பிள்ளை பிராயத்திலேயே பலமுறை நாம் கேட்ட கதையாக இருந்தாலும் இப்பொழுது கூட திரும்ப திரும்ப அந்த கதையை கேட்பதிலே ஒரு சுவை உண்டு. கதை இதுதான். திருக்கையிலையில் ஒரு நாள் பார்வதியும் பரமேஸ்வரனும் தனித்து இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கலகப்பிரியரான நாரதர் அங்கு வந்து சேருகிறார். நல்ல மாங்கனி ஒன்றை கொண்டு வந்து அதை இறைவனிடம் கொடுக்கிறார். கனி பெற்ற தந்தையும் தாயும் கனிவோடே தங்கள் பிள்ளைகளை நினைக்கிறார்கள். தங்களை விட பிள்ளைகள் சுவைத்து உண்பார்களே இந்த கனியை என்றுதானே தாயும் தந்தையும் கருதுவார்கள். உலகின்ற அன்னையும் அத்தனும் அப்படி நினைத்ததில் வியப்பொன்றும் இல்லையே. இந்த சமயத்திலே பிள்ளைகள் இருவரும், ஆம் பிள்ளையாரும் முருகனும் தான் அங்கே குதித்து கொண்டே வந்து சேருகிறார்கள். குழந்தைகளை கண்டதும் சிவபெருமானுக்கு குழந்தைகளுக்குள் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தலாமே என்று தோன்றுகிறது. உடனே அன்னை கையில் இருந்த அந்த அரிய மாங்கனியை காட்டி குழந்தைகளிடம் கூறுகிறார், உங்களுக்குள் ஒரு பந்தயம். யார் முதலில் இந்த உலகை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த கனி என்று கூறுகிறார். பந்தயம் போட்டி என்றாலே குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம். அதனால் தெய்வ குழந்தைகளான பிள்ளையாரும் முருகனும் போட்டிக்கு தயாராகி விடுகிறார்கள். முருகன் நினைக்கிறான், அண்ணன் அவருடைய மூஷிக வாகனத்தில் ஏறி அவனியை சுற்றுவதாவது அதற்கு எவ்வளவு காலமாகும்? நம்மிடமோ வான வீதியிலே பறக்கும் மயில் வாகனம் இருக்கிறது. ஆதலால் இந்த அண்ட கோலங்கள் அத்தனையும் அரை நொடியில் சுற்றி வந்து விடலாமே. போட்டியில் வெற்றி நமக்குதான் என்று. பிள்ளையாரோ ஒன்றுமே பேசாமல் அமுத்தலாக இருக்கிறார். போட்டி ஆரம்பமாகி விடுகிறது. உடனே முருகன் தன் சீர்த்திகழ் தோகை மயில் மீது ஏறி வான வீதியிலே பறந்து உலகத்தையே சுற்ற புறப்பட்டு விடுகிறான். அவன் புறப்படும் வரை பிள்ளையார் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. பின்பு சாவதானமாக தன்னுடைய மூஷிக வாகனத்தில் ஏறி ஜம் ஜம் என்று சவாரி செய்து கொண்டே அங்கு வீற்றிருந்த தந்தையையும் தாயையும் ஒரு சுற்று சுற்றுகிறார். சுற்றி முடித்துவிட்டு தந்தை முன் வந்து மாங்கனிக்கு கையை நீட்டுகிறார். என்னடா இது என்று கேட்க, உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவதெல்லாம் உங்களிடம்தானே, ஆதலால் உங்களை சுற்றினால் இந்த உலகத்தையே சுற்றியதாகத்தானே பொருள் என்று எதிர்கேள்வியை வேறு போடுகிறார் பிள்ளையார். அவ்வளவுதான். தந்தையும் தாயும் வாயடைத்து போய்விடுகிறார்கள். போட்டி பரிசாகிய அந்த மாங்கனியை தட்டி கொண்டு நிற்காமல் கொள்ளாமல் தன்னுடைய வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஓடியே விடுகிறார் பிள்ளையார். ஆம், தம்பி வந்து பழத்தில் பங்கு கேட்பானோ என்ற பயம்தான் அவருக்கு. உலகெல்லாம் சுற்றி அழுத்த முருகப்பெருமான் அங்கு வந்து விஷயம் அறிந்து தளர்வடைகிறான். தந்தை தாயிடம் கோபித்து கொண்டு கோவனாண்டியாக புறப்படுகிறான். தாயாகிய பார்வதியோ தம் குழந்தையை எடுத்து மடி மீது இருத்தி, அப்பா, நீயே பழமாக இருக்கும் பொழுது உனக்கு நாங்கள் வேறு பழம் தர வேண்டுமா என்று கூறி அவனை சமாதானம் செய்து வைக்கிறாள். மூப்பழம் நுகரும் மூஷிக வாகனனான பிள்ளையார் மாம்பழம் பெற்ற கதை இதுதான். இந்த வரலாறு எந்த ஸ்தலத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான அத்தாட்சி ஒன்றும் கிடைக்கவில்லை. அரிய உண்மை ஒன்றை விளக்க எழுந்த அற்புதமான கற்பனையாக கூட இருக்கலாம் இந்த கதை. ஆனாலும் இது நடந்தது என்னவோ திருவலம் என்ற தலத்தில்தான் என்று நம்புகிறார்கள் அப்பகுதி மக்கள். அந்த கதையையும் அதற்குரிய படங்களையும் எழுதி அங்கிருக்கும் சிவாலயத்தில் தொங்கவிட்டும் வைத்திருக்கிறார்கள். திருவலம் இந்த தலம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் ஆற்காட்டுக்கு மிக அருகில் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் சென்னையிலிருந்து சரியாக 75 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. பொன்னை என்று இன்று வழங்கப்படும் நீவா நதிக்கரையில் இருக்கும் தலம்தான் இந்த திருவலம். இந்த தலத்தை அடைய இந்த தலத்தையும் முந்திக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் நீவா நதிக்கரை மீது கட்டப்பட்டிருக்கும் பாலத்தை நாம் கடக்க வேண்டும். பாலம் என்று சொன்னவுடனே மற்ற பாலங்களைப் போல செங்கல்லும் சுண்ணாம்பும் வைத்து கட்டப்பட்டது என்று நினைக்க வேண்டாம். எல்லாமே உருக்கிரும்பு மயம். பாலத்தின் மேலே குறுக்கும் நெடுக்குமாக இருக்கும் இரும்பு கிராதிகள் உருக்கிய வெள்ளியால் ஆக்கப்பட்டவையோ என்று தோன்றும். இன்று சினிமா படம் பிடிப்பவர்கள் இந்த பாலத்தில் கார் ஓட்டி செல்லும் கதாநாயக நாயகிகளையெல்லாம் பல முறை பல படங்களில் பிடித்து நமக்கு காட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆம், ஏராளமான திரைப்படம் இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை கடந்ததும் இடது பக்கம் திரும்பி பிறகு கிழக்கு நோக்கி வந்தால் கோவிலின் பிரதான வாயிலுக்கு வந்து சேருவோம். கோவிலின் வாயில் தெற்கு நோக்கி இருக்கிறது. இருந்தாலும் இங்கு கோவில் கொண்டிருக்கும் வல்லநாதரும் வல்லாம்பிகையும் கிழக்கு நோக்கிய வண்ணமே இருக்கிறார்கள்.
இந்த கோவிலை, இந்த ஊரை எல்லாம் மக்கள் திருவலம் என்று தற்பொழுது அழைத்தாலும் கூட அந்த பழைய தேவார காலத்திலே இதனை திருவல்லம் என்றே அழைத்திருக்கிறார்கள். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் கற்றவர் கண்டு மகிழும் இந்த திருவல்லம் என்னும் தலத்திற்கும் வந்திருக்கிறார். தாயவன் உலகுக்கு தன் ஒப்பில்லா தூயவன், தூமதி சூடி எல்லாம் ஆயவன், அமரர்க்கும் முனிவர்கட்கும் சேயவல் உறைவிடம் திருவல்லமே என்று இத்தலத்து வல்லநாதரை பாடியும் இருக்கிறார். கோவிலின் குடவரை வாயிலை கடந்து உள்ளே வந்தால் ஒரு அழகிய சிறிய கோபுர வாயிலுக்கு வந்து சேருவோம். இந்த கோபுர வாயிலையும் கடந்து உள்ளே வந்தால் அங்கு கோவில் கொண்டிருக்கும் பிள்ளையாரை கண்டு வணங்கலாம். பிள்ளையாருக்கு வலம் வந்த விநாயகர் என்று பெயர் இல்லை, வரசக்தி விநாயகர் என்றுதான் பெயரிட்டிருக்கிறார்கள். வலம் வந்து மாங்கனி பெற்று வரசித்தி பெற்றவர் இவர் என்பதால் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்களும் வரசித்தி பெறுவதற்கு அருள் புரிகிறாராம். இவரை இலக்கியத்தில் காண வேண்டும் என்றால் 11ஆம் திருமுறையையே ஒரு திருப்ப வேண்டும். நம்பியாண்டார் நம்பி பாடியுள்ள நாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும். கொம்பலைய வள்ளி கொழுந்தன் குறுகாமே வம்பனைய மாங்கனியை நாரையூர் நம்பனையே தன்ன வளம் செய்து கொள்ளும் தாழ் தடைக்கையாய் என் நோய் பின் அவலம் செய்வது ஏனோ போக என்ற பாடலை படித்தால் இத்தலத்து வலம் வந்த விநாயகரின் பெருமைகளையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல கலை உலகில் இவரை காண வேண்டும் என்றால் மாவட்டத்தின் தலைநகரான வேலூருக்கு செல்ல வேண்டும். அந்த வேலூரின் நடுநாயகமாக இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கும் கல்யாண மண்டபத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு மண்டபத்தின் தூண் ஒன்றின் அடித்தளத்திலே இந்த வலம் வந்த விநாயகரை கண்டு மகிழலாம். அன்று நடைபெற்ற போட்டி பந்தயத்தில் மாங்கனியை பெற்ற பிறகு அந்த உற்சாகத்தில் அவர் மூஷிக வாகனத்தில் ஏறி சவாரி செய்வதே ஒரு ஜோர். இந்த நிலையிலே உற்சாகமாக அவர் வாகனத்தில் சவாரி செய்யும் நிலையை இந்த இடத்தில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். இந்த சிலையை செதுக்கிய சிற்பிக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு இங்கிருந்து புறப்படுவோம். வலம் வந்த விநாயகரை வணங்கிவிட்டு வல்லநாதரையும் வல்லாம்பிகையையும் வணங்க வேண்டும். கருவறையில் இருக்கும் வல்லநாதரையும் வல்லாம்பிகையையும் வணங்கிய பிறகு செப்பு சிலையில் இருக்கும் இருவரையும் வணங்க மறக்கவே கூடாது. நல்ல அழகான செப்பு சிலை, சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலைகள் இவை. இனி கோவிலை ஒரு சுற்றி வெளியே உள்ள மகா மண்டபத்திற்கு வந்தால் அங்கும் ஒரு அதிசயம் காத்திருக்கும். எல்லா சிவாலயங்களிலும் நாம் நந்தியை பார்த்திருக்கிறோம். பார்த்த பல கோவில்களிலும் நந்தி இறைவனை நோக்கிய வண்ணமாக இருப்பதையே கண்டிருக்கிறோம். ஆண்டவன் கட்டளைக்கு அடிபணிய எக்கணமும் தயாராக இருப்பது போல, அவர் கடைக்கன் சாடைக்கு காத்திருப்பது போல மேற்கு திசையை நோக்கி காத்திருக்கும் நந்தி. ஆனால் இந்த தலத்தில் மட்டும் நந்தி சிவபெருமானுக்கு தன் பின்பாகத்தை காட்டிக்கொண்டு கிழக்கு நோக்கிய வண்ணமாக அமைந்திருக்கிறது. இது காண கிடைக்காத ஒரு அதிசயம்தானே. விசாரித்து பார்த்தால் பக்கத்தில் உள்ள வல்லாம்பேட்டை என்னும் மலையில் வாழ்ந்து வந்த கஞ்சாரன் என்னும் அசுரன் இங்கு வசித்து வந்த மக்களை வருத்தி இருக்கிறான். அவர்தம் துயர் துடைக்க நந்தியை இறைவன் ஏவிவிட அன்று அவ்வாசுரனை துரத்தி சென்ற நந்தி திரும்பாமலேயே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பசுவாகிய உயிர்கள் என்றுமே இறைவனை விட்டு ஓடத்தானே செய்கிறது. ஆனால் இறைவனோ அந்த உயிர்களுக்கு அருள் புரிய அந்த உயிர்களை துரத்தி கொண்டே ஓடி வருகிறார். இது இறைவனின் அளப்பரிய கருணையை விளக்கும் ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தையே அருள் வேட்டை, ஹவுண்ட் ஆஃப் ஹேவன் என்ற பாட்டிலே பிரான்சிஸ் தாம்சன் என்ற மேலை நாட்டு கவிஞன் விளக்கியிருக்கிறான். இந்த திருவலத்தில் உள்ள வல்லநாதரும் தம்முடைய நந்தியை உயிர்கள் ஓடும் பக்கமாக விரட்டுகிறாரோ என்று எமக்கு தோன்றுகிறது. வல்லம் என்ற சொல் அரசனுடைய ஊரை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். ஊரையும் பேரையும் ஆராய்ச்சி செய்தவர்கள் இந்த திருவல்லத்தில் வானர் குல மன்னர்களுக்கு உரிய கோட்டை ஒன்று இருந்தது என்றும் அது ஒரு பெரிய படை வீடாய் 10ஆம் நூற்றாண்டில் விளங்கியது என்றும் ஒரு சாசனம் கூறுகிறது. ஆனால் அந்த கோட்டையையோ கோட்டை இருந்த அடையாளத்தையோ ஒன்றுமே இன்று நம்மால் பார்க்க முடியவில்லை. பரவாயில்லை, சாசனம் கூறுவதை நம்பித்தானே ஆக வேண்டும். அதே போல பொன்னியின் செல்வனாம் ராஜராஜனுடைய துணைவனாக பல போர்க்களங்களில் விழுப்புண் பெற்று ராஜராஜனுடைய தமக்கையாகிய குந்தவையை மனம் புரிந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இந்த ஊர்க்காரன் என்று அறிகிற பொழுது, ஓ அவனா,
அவன் நமக்கு நன்கு அறிமுகமானவனாயிற்றே என்று சொல்ல தோன்றுகிறதல்லவா? இந்த சிவாலயம் இருக்கும் பகுதி ஒரு காலத்தில் வில்வ மரங்கள் நிறைந்த வனமாக இருந்திருக்கிறது. தினமும் இங்கு ஒரு இடத்தில் பசு ஒன்று ஒரு புற்றின் மீது பால் சொரிந்து வந்திருக்கிறது. நாளடைவில் அந்த புற்று கரைந்து அதற்கு உள்ளிருந்து சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டிருக்கிறது. சிவலிங்கம் இருந்த பகுதியிலேயே ஆலயமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இத்தலத்து ஈசன் இதன் காரணமாகவே வில்வநாதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தர் மட்டுமல்ல, மகாவிஷ்ணுவும் இந்த தலத்திற்கு வந்து ஈசனாரை வழிபட்டிருக்கிறார். இங்கு சந்திரமௌலீஸ்வரர், சகஸ்ரலிங்கம், வலம்புரி விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பாதாளேஸ்வரர், பைரவர் என்று பல இறை சந்நிதிகள் அமைந்திருக்கிறது. ஆதி வில்வநாதர் சன்னதி தனி கோவிலாகவே அமைய பெற்றுள்ளது. மேலும் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் புகழ்ந்திருக்கிறார். சஷ்டி கிருத்திகை நாட்களில் இந்த முருகப்பெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் செல்வ வளமும் நற்புகழும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தியின் சீடரான சனகருக்கு ஜீவசமாதி அமைந்திருக்கிறது. சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் இந்த தலத்தின் பலாமரத்து அடியில் தவமிருந்து ஈசனின் அருளை பெற்றிருக்கிறார். இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற இந்த தலம் வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடுக்கு இடையில் அமைந்திருக்கிறது. ராணிப்பேட்டையிலிருந்தும் ஆற்காட்டிலிருந்தும் அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து புறப்படுகிறது திருவலத்தை நோக்கி. ஆற்காட்டிலிருந்து எட்டி பிடிக்கும் தூரத்திலேயே திருவலம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.